வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இலக்கண பகுதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இணைப்பு சொற்கள் தான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகலைனாலும் நமக்கு இன்டெரக்டாக இருக்குது. இந்த இணைப்பு சொற்கள் பற்றி வருஷம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும்ப்பா. இந்த வருஷம் நமக்கு இலக்கணத்துக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால 2 இல்லை 3 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இப்போ நடந்த குரூப் 2 மெயின்ஸில் இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம குரூப் 4 அப்படிங்கும்போது 2 கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தாலும் நம்ம பிரித்து படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எளிமையாக புரியக்கூடிய டாபிக் தான்ப்பா இந்த இணைப்பு சொற்கள். இது எப்படி நம்ம எளிமையாக பிரித்து படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 140 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம்ப்பா. ஃப்ரைடே ஆன்லைன் டெஸ்ட்டும், சண்டே பிடிஎஃப்பில் டெலகிராமில் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ப்ளஸ் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இணைப்பு சொற்கள்னால் என்னென்ன, அது எந்த மாதிரி எந்த இடத்துல போய் நம்ம பொருத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இணைப்பு சொற்களை மட்டும் தனியாக படிக்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும்பா. எக்ஸாம்பிளோட நம்ம சேர்த்து படிக்கும்போது நமக்கு எளிமையாக புரிஞ்சிடும். அதனால் இணைப்பு சொற்கள் பார்த்த உடனே அடடா இதுனா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லா இதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம எதுலையுமே அப்புறம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடும். எல்லாத்துலேயுமே அறகுறையமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு டாப்பிக்கை எடுத்து படித்தோம் அப்படின்னா அதை க்ளீனாக கரெக்டாக முடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னுமே நமக்கு இருக்கிற நாட்கள் ரொம்ப கம்மி. இதையுமே நம்ம சோம்பேறித்தனமாக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது சரியாக வராதுப்பா. அதனால் இப்போ இணைப்பு சொற்கள்னால் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அது பார்த்து நம்ம பின்னாடியே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நேர்மறை தொடர்களுக்கும் அதாவது ஒரு நேர்மறை தொடருக்கு என்னென்ன இணைப்பு சொற்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும், எதிர்மறை தொடருக்கு என்னென்ன இணைப்பு சொற்கள் பயன்படுத்தணுங்கிறதையும் பிரித்து கொடுத்துருக்கோம். இந்த ஆள் அப்படின்னு அந்த இல் அப்படிங்கிறதுல முடிஞ்சாவே நீங்கள் நேர்மறை தொடர்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு முடிஞ்சாவே அது எதிர்மறை தொடர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 மட்டும் நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு படித்து ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நேர்மறை தொடருக்கான இணைப்பு சொற்கள் பாருங்கள். அதனால், ஆகையால், ஆதலால், எனவே, ஆகவே, ஏனெனில், அதுபோல, அப்படியானால், அவ்வாறெனில், அவ்விதமாய், மேலும் அப்படிங்கிறதெல்லாம் நேர்மறையாய் வர்றதுக்கூடிய இணைப்பு சொற்கள். இப்போ இணைப்பு சொற்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் தனித்தனியாக இருக்கும்போது அதை ஒரே வார்த்தையை ஆக்குறது தான்ப்பா இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறது. வேற ஒன்றும் இல்லை. 2 சென்டென்ஸை பிரிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதை ஒரே சென்டென்ஸ் ஆக்குறது தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் நன்றாக படித்தேன், நல்ல மதிப்பெண் பெற்றேன் அப்படிங்கிறது. நான் நன்றாக படித்தேங்கிறது ஒரு சென்டென்ஸு, நல்ல மதிப்பெண் பெற்றேன் அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸு. இதை 2யுமே இணைக்கிறதுக்கு இணைச்சு ஒரே சென்டென்ஸ் ஆக்கணும் அப்படின்னா நடுவில் ஏதாவது ஒரு வார்த்தையை போடுறோம் இல்லைங்களா, அந்த நடுவில் நம்ம வைக்கிற வார்த்தைக்கு பேர் தான் இணைப்பு சொற்கள். இப்போ இது நேர்மறையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்ம அதனால் அப்படிங்கிற வார்த்தை போடுறோம். அதனால தான் உங்களுக்கு நேர்மறை வார்த்தை எதிர்மறை வார்த்தைன்னு பிரிச்சே கொடுத்துட்டோம். பிரித்து இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எளிமையாக இதை நீங்கள் ஃபுல் பண்ணிடலாம். நான் நல்லா படித்தேன், அதனால் நான் நல்ல மதிப்பெண் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எதிர்மறை தொடருக்கான இணைப்பு சொற்கள் பாருங்கள். ஆனால், ஆனாலும், ஆயினும், இருந்தாலும், இருந்த போதிலும், இருப்பினும், எனினும், அந்த வந்துச்சுன்னா அது எதிர்மறை தொடர்னு வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, என்னை எதிரி மாதிரியாக பார்க்குறேன், இருக்கட்டும், நான் பரீட்சையில் பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டு உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இது ஒரு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டிதான்ப்பா. உங்களுக்கு வேறு ஏதாவது எளிமையாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நான் நன்றாக படித்தேன், ஆனால் தேர்ச்சி பெறவில்லை. அதாவது எதிர்மறையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நான் தேர்ச்சி பெற்றேன் அப்படிங்கிறது நேர்மறை, தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னா எதிர்மறை. இது பேசிக் இலக்கண கிளாஸ் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே இது தெரியும் தானுங்களா. அதனால தான் இது எதிர்மறையாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆனால் அப்படின்னு போடணும். நேர்மறையாக வந்துச்சுன்னா அதுக்குரிய சொற்களை போடணும். இந்த 2 வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணைப்பு சொற்கள் சிலபஸில் நீங்கள் அழகாக 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏனெனில் அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செயலை செய்கிறதுக்கும் அதுக்குரிய காரணத்தை செயல் ப்ளஸ் காரணம், அதாவது ஒரு செயல் செய்கிறது அதுக்குரிய காரணம் 2யுமே நம்ம இணைக்க போகிறதுக்கு தான் நம்ம ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தையை போட போகிறோம். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். கபிலன் பேச முடியவில்லை, டேஸ் தொண்டைவெளி. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஏனெனில் தொண்டைவெளி அப்படின்னு போடணும். இதை ஏனெனில் நீங்கள் எதுக்கு போடணும் அப்படின்னா ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் வர்ற இடத்துலையுமே நீங்கள் ஏனெனில் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா ஏனெனில்னு போட்டுக்கலாம். கபிலன் பேச முடியவில்லை. ஏன் அவனால் பேச முடியல?
அவனுக்கு தொண்டை வலி. அப்போ இந்த இடத்துல ஏனெனில் அப்படிங்கிறது வந்துடும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இணைப்பு சொற்கள் வார்த்தை புரியுது இல்லைங்களா? இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு எளிமையாக புரியும். அடுத்து பாருங்கள், ஆனால் அப்படிங்கிறது வந்து எதுக்கு போடுவாங்க அப்படின்னா, ஒரு செயல் செய்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து அதை எதிர்மறையாக சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆனால் வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்கள். கபிலன் முயற்சியுடன் படித்தான். அதாவது கபிலன் வந்து ரொம்ப முயற்சி செஞ்சு படித்தான், டேஸ் தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு எதிர்மறையாக சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அங்கே என்ன எடுத்து போடணும்? ஆனால் அப்படி தான் போடணும். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இது உங்களுக்கு புரியுதுங்களாப்பா? இந்த சென்டென்ஸு பிரித்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பிரித்து கொண்டு வந்திருக்கோம். புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இணைப்பு சொற்கள் அப்படின்னா 2 வார்த்தை தனித்தனியாக இருக்கும். அதை ஒரே வார்த்தையாக மாற்றுறதுக்கு பேர் தான் இணைப்பு சொல். நேர்மறையாக வர்றதுக்கும் சில இணைப்பு சொற்கள் இருக்குது, எதிர்மறையாக வர்றதுக்கும் சில இணைப்பு சொற்கள் இருக்குது. இந்த ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதில் வந்து செயல் வந்து எல்லாத்துக்குமே வரும். அது நேர்மறையாக எதிர்மறையான்னு பிரித்து வர்றதை பார்த்து நம்ம நேர்மறை சென்டென்ஸ்னால் அதுக்குரியதும், எதிர்மறை சென்டென்ஸ்னால் அதுக்குரியதும் நம்ம போட போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஆதலால் அப்படிங்கிறது ஒரு செயல் ப்ளஸ் தொடர்நிலை. செயலை குறிக்கும், ஆனால் அந்த செயலை தொடர்ந்து வர்ற நிலையை குறிக்கிறதுக்கு பேர் தான் ஆதலால் அப்படிங்கிற சென்டென்ஸ் போடணும் அப்படிங்கிறாங்க. இதுக்குரியது பாருங்க. கனமழை பெய்தது, மாணவர்கள் திடலில் விளையாட முடியவில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மழை பேஞ்சிருச்சான், மழை பேஞ்சதுனால அந்த இடத்துல வந்து மாணவர்களால் விளையாட முடியல. அப்போ அந்த மழை பேஞ்சது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த செய்தி வருது இல்லைங்களா? அதனால இந்த இடத்துல ஆதலால் போடணும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி போடணும்னு புரியுதாப்பா? மழை பெய்தது, ஆதலால் மாணவர்கள் திடலில் விளையாட முடியவில்லை அப்படிங்கிற சென்டென்ஸ் இதில் போடணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஆகவே அப்படிங்கிறத எப்போ போடணும் அப்படின்னா, ஒரு விபரத்தை சொல்லி அந்த விபரத்துக்குரிய கருத்தையும் சொல்லி அந்த விபரத்தையும் கருத்தையும் சார்ந்து தொடர் நடவடிக்கை நடந்துச்சு அப்படின்னா ஆகவே போடணும் அப்படிங்கிறாங்க. ஆகவே அப்படின்னா வேலை முடியலையாவே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே 2 தான் வரும், இதுக்கு மட்டும் 3 வருது பார்த்தீங்களா? விபரம், கருத்து, தொடர் நடவடிக்கை, இது 3 சேர்ந்து வந்தால் தான் ஆகவே போடணும். இதை எப்படின்னு பாருங்க. நம்ம வந்து ஒரு விபரத்தை வந்து சொல்கிறோம் இல்லை எழுதுகிறோம், அது பின்னாடி வந்து அதன் பின்னாடி எடுக்கப்பட வேண்டிய முடிவை வந்து அடுத்த பத்தியில் தெளிவாக ஒரு பரிந்துரையோடு சொல்லும்போது அல்லது எழுதும்போது பயன்படுத்துறது தான் ஆகவே அப்படிங்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீட் தேர்வால் இவ்வளவு பிரச்சனை உள்ளது அப்படின்னு ஒரு விபரம் சொல்கிறாங்க. அதாவது நீட் தேர்வு இப்போ நடத்துகிறாங்கல்ல, அதில் ஏகப்பட்ட பேர் வேண்டாங்கிறாங்க, பாதி பேர் வேணுங்கிறாங்க, அது மாதிரி பிரச்சனையாக இருக்குது இல்லைங்களா? அது வந்து விபரம். ஒரு விபரம் சொல்லிட்டாங்களா? அப்போ அதுக்கு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பழைய முறைக்கே மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து. ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு 2-3 பேர் கருத்து சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு ஒருத்தவங்க கருத்து சொல்கிறாங்க, இதை பழைய முறைக்கே மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு விபரம் சொல்கிறாங்க, அதுக்குரிய கருத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் என்ன சென்டென்ஸ் போடணும்னா ஆகவே அப்படிங்கிற சென்டென்ஸ் போடணும். ஏன்னா அதில் பிரச்சனை இருக்கிறதுனால பழைய முறைக்கே மாற்றி அமைக்கலாம்ங்கிறது ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்குங்களா? அதுக்கும் சேர்ந்த ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்குங்களா? அதனால இதுக்கு ஆகவே போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அதனால் அப்படிங்கிற சொல்லி எதுக்கு போடணும் பாருங்க. ஒரு செயல் ப்ளஸ் அந்த செயலினால் ஏற்படும் விளைவை குறிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அதனால் போடணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு செயல் வந்து ஒரு நடந்த செயலோட நிகழ்வை பற்றி சொல்லும்போது அந்த நிகழ்வால் ஏற்பட்ட விளைவை பற்றி சொல்றதுக்கு பயன்படுத்துறது தான் அதனால் அப்படிங்கிறாங்க. அதாவது இறந்த காலத்தில் ஒன்று நடந்திருக்கும் இல்லைங்களா? அதுவும் அதுக்குரிய விளைவையும் பற்றி அதை 2ஐயும் இணைக்கிறதுக்கு பேர் தான் அதனால் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இணைப்பு சொற்கள்னாலே இணைக்கிறது தானப்பா, அதனால செயல் ப்ளஸ் விளைவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். கடலில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உண்டானது. அதாவது கடலில் வந்து நிலநடுக்கம் உண்டாயிருச்சு, அதனால் சுனாமி ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு நிகழ்வு வந்து நிகழ்ந்துருச்சு. என்ன நிகழ்ந்தது? நிலநடுக்கம் வந்து வந்துருச்சு. அப்போ அதுக்குரிய விளைவு, அந்த நிலநடுக்கத்தினால நமக்கு என்ன விளைவு உண்டாச்சு அப்படின்னா சுனாமி வந்து உண்டாச்சு இல்லைங்களா? இப்படி தான் வந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று எக்ஸாம்பிள் பாருங்கள். பெருமழை பெய்தது, பெருமழை பெஞ்சதுனால என்ன செஞ்சிச்சு? ஏரி குளம் வந்து நிரம்பிச்சு. அப்போ மழை பெஞ்சாதானே குளம் நிரம்பும். அப்போ இந்த இடத்துல வந்து அதனால் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும்பா, ஒரு 2 டைம் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பெடுங்க, இல்லை இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து டெலகிராமில் கொடுத்துருவோம். 1 டைம் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தான்ப்பா இருக்கும். 2-3 டைம் பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆயினும் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு போடணும் அப்படிங்கிறீங்கன்னா,
உண்மை கருத்து ப்ளஸ் முரணானது, அது உண்மையான கருத்தாக தான் இருக்கும், அது இறுதியில் வந்து அது முரணான கருத்தாக ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆயினும் போடணும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதன் பொருள் வந்து உண்மையாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வாக்கியத்தில் நம்ம சொன்ன வார்த்தை வந்து உண்மையாக இருந்தாலும் ஃபைனலாக அது வந்து முரணானதாக ஆயிடுச்சு அப்படின்னா ஆயினும் போடணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். கருமேகங்கள் வானில் திரண்டன. மேகக்கூட்டம்லாம் வானில் வந்த உடனே வானத்தில் தோன்றினோடனே நம்ம என்ன சொல்லுவோம், மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் சில நேரம் வந்து அந்த மேகங்கள்லாம் கலைஞ்சு போய் மழை பெய்யாது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து ஆயினும்னு போடணும். கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதுக்கு உண்மையானது தான். மேகங்கள் தோன்றுனது உண்மைதான், மழை பெய்யவில்லை அப்படிங்கிறது அதுக்கான முரணாக வந்ததுனால இந்த இடத்துல ஆயினும் சேர்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஏனென்றால் அப்படின்னா ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்துக்கு வந்து விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஏனென்றால் போடணும் அப்படிங்கிறாங்க. எனவே அப்படின்னா ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்துக்கான காரணத்தை சொன்னது அப்படின்னா எனவே போடணுங்கிறாங்க. இந்த ஏனென்றால் இந்த எனவே ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்கப்பா. கருத்துக்கு விளக்கம் சொல்லுச்சு அப்படின்னா அது ஏனென்றால், அந்த கருத்துக்கு காரணம் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு எனவே போடணும் அப்படிங்கிறாங்க. இந்த இணைப்பு சொற்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா ஒரு 2 டைம் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இந்த பிடிஎஃபை ஒரு 2 டைம் படித்து பாருங்கள். படிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். இதுலேருந்து 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும்ப்பா, விட்டுறாதீங்க. கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. இன்னொரு இலக்கண வீடியோவில் அடுத்த இதில் சந்திக்கலாம். தேங்க்யூ.